அதே மாதிரி ஞானம் அடைந்த பிறகு வாழ்க்கைய கரெக்டா பாக்குறது. அதாவது இதுதான் கரெக்டான லைஃப். ஆப்பிரிக்கால ஒரு மாதிரி லைஃப் இருக்கும், அமெரிக்கால ஒரு லைஃப் இருக்கும், இந்தியால ஒரு லைஃப் இருக்கும், ஜப்பான்ல ஒரு லைஃப் இருக்கும், உலகம் ஃபுல்லா லைஃப் இருக்கும். இதுதான் கரெக்டான லைஃப்னு பாக்குறது ஞானத்தன்மை அல்ல. இயல்புல எது வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கும். எதையும் இதுதான் கரெக்ட்ன்றது பாக்குறது இல்ல. அப்படின்னா என்ன அப்படின்னா நாம முழுமையாக பார்ப்போம். எனக்கு பாசிட்டிவிட்டி தான் வேணும் அப்படின்னா, நான் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற நெகட்டிவிட்டியோட தான் நம்ம ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த இருமை போல்ன்றது இருமையற்ற நிலை. நான் நிறைய அறிவை பெற்றணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான நிலையான அறிவற்ற தன்மை, முட்டாள்தனத்தையும் சேர்த்துன்னு தான் வரும். அப்போ நாம எது என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, நாம சூஸ் பண்ண மாட்டோம். நல்லது கெட்டதுன்னோ, அறிவு அறிவற்றதுன்றதோ, மேடு பள்ளனோ, நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி இது எல்லாத்தையும் பார்க்காம ரெண்டும் இல்லாத நிலையில் இருப்போம். ரெண்டுத்தையும் ஏற்றுக்கொண்டு ஓர்மை நிலையில் இருப்போம். ரெண்டும் ஒண்ணுதானும் பார்ப்போம், ரெண்டும் இல்லைன்றதையும் பார்ப்போம். அது அது முக்கியமானது. முழுமையான ஞானம் என்பது அதுதான். அப்போ அங்க ரெசிஸ்டன்ஸ் இல்ல. நான் தேர்ந்தெடுக்கவில்லை. பாசிட்டிவிட்டியை தேர்ந்தெடுக்கல, நெகட்டிவிட்டியும் தள்ளல. பாசிட்டிவிட்டியில தேர்ந்தெடுக்கல, நெகட்டிவிட்டியை தள்ளல. தேர்ந்தெடுத்தல் என்பதும் சாய்ஸ், தள்ளுறதுன்றது சாய்ஸ் தான். எனக்கு வேணான்றதும் ஒரு சாய்ஸ் தான். அப்ப அந்த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அப்படின்னு சொல்றது அதுதான். அதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸ். உரசல் உரசலே இருக்காது வாழ்க்கையில.